வாருங்கள் சுவாமி. பிரயாணம் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. இதைப்படி. பாவம் வண்டிக்காரன் மழையில் நனைந்து விட்டான். அவனுக்கு மாற்றுத் துணி ஏதாவது எடுத்துக்கொண்டு வா. சரி சுவாமி. என்ன இது? வண்டிக்காரனை காணவில்லையே. யாரப்பா அது? திருக்கச்சி நம்பிகளே, தாங்களா? திருக்கச்சி நம்பிகளே, தாங்களா? தாங்களா எனக்கு வண்டி ஓட்டி வந்தீர்கள்? என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை மிகவும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே. அப்படி சொல்லாதீர்கள். அப்படி இல்லை. அடியேன் தங்களை அப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்குவேனா? நம்பிகளே, சரி சரி, முதலில் துடைத்துக் கொண்டு அகத்தினுள்ளே வாருங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். வாருங்கள் வாருங்கள், உள்ளே வாருங்கள் நம்பிகளே. மேகவல்லி, சுவாமி, வெந்நீர் கொண்டு வா. ஆகட்டும் சுவாமி. உட்காருங்கள். திருக்கச்சி நம்பிகளே, ஏன் இந்த கோலம்? முதலில் என்னை தாங்கள் மன்னித்தருள வேண்டும். ஆச்சாரியர் யமுனாச்சாரியாரின் அருளை நித்தியப்படி அருகிலிருந்து அனுபவிக்கும் தங்களிடம் அடியேன் மறைத்துக்கொண்டு சேவை புரிந்தமைக்கு தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். ஏன் இப்படி பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீர்கள்? சுவாமி, வெந்நீர். முதலில் இந்த சூடான நீரை பருகுங்கள். மழையில் முழுவதுமாக நனைந்து விட்டீர்கள். மேகவல்லி, நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லுவேனே, திருக்கச்சி நம்பிகள் என்று. அவர் இவர்தான். நமஸ்காரம். நமஸ்காரம். இவர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். முதலில் நீரை அருந்துங்கள். இவர் என்ன காரியம் செய்தார் தெரியுமா? வண்டிக்காரன் வேடத்தில் வந்து எனக்காக ஸ்ரீரங்கம் வரை வண்டி ஓட்டி வந்தார். என்ன சுவாமிகளே, உங்களுக்கு என்ன வேண்டுதலா? என் அகத்தக்காரருக்கு வண்டி ஓட்ட வேண்டும் என்று? நீங்கள் இருவரும் உரையாடி கொண்டிருங்கள். நான் சீக்கிரம் தளிகை செய்து எடுத்து வருகிறேன். முதலில் அதை செய். பாவம் திருக்கச்சி நம்பிகள் எவ்வளவு தூரம் வண்டி ஓட்டி வந்திருக்கிறார். அவருக்கு பசிக்கப் போகிறது. இப்படி கொடுங்கள். மேகவல்லி, இந்தா. சொல்லுங்கள் நம்பிகளே, வண்டிக்காரன் வேடத்தில் வந்ததற்கு என்ன காரணமோ? தங்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே என்ற ஒரே காரணத்தை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? தாங்கள் யார்? நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் நம்பிக்கைக்கு உகந்த சிஷ்யர். சதா பகவத் விஷயங்களில் ஈடுபட்டு அந்த பெருமாளுக்கு பிரியமான அனுஷ்டானங்களில் ஊக்கமுடன் ஈடுபடும் உயர்ந்ததோர் ஸ்ரீ வைஷ்ணவர், மகாபாகவதர். தங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்பட்டு நான் இங்கு வந்தேன். பெருமாளின் அனுகிரகத்தாலும் நம் ஆச்சாரியரின் கருணையாலும் தங்களின் பாதம் பிடித்து வண்டியில் ஏற்றிவிடும் பாக்கியம் பெற்றேன். தாங்கள் என்னை மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறீர்கள் திருக்கச்சி நம்பிகளே. நம் ஆச்சாரியரின் சிஷ்யர்களில் தங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அடியேனை ஆச்சாரியருக்கு நித்தியப்படி கைங்கரியம் செய்கிறவன் என்று சொன்னீர்கள். ஆனால் தாங்களோ நித்தியப்படி அந்த தேவாதி ராஜனுக்கு, வரதராஜனுக்கு ஆலவட்ட கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் செய்து வருபவர். இவற்றிற்கு மகுடமாக தினந்தோறும் அந்த எம்பெருமான் வரதராஜரிடமிருந்து பல உத்தரவுகளை ஏற்கும் சிரேஷ்டர் என்பது எவ்வளவு பெரிய பேரு! உமது பாதம் இங்கு பட்டதில் அடியேனின் அகமும் பேறு பெற்றது. எம்பெருமானின் கருணை எப்படி! இந்த கடையேனையும் காத்து ரட்சிக்கும் கருணாமூர்த்தி அவர். வேறொன்றும் சொல்வதற்கில்லை. திருக்கச்சி நம்பிகளே, பல்லுயிரையும் விரும்பும் உத்தமர் தாங்கள். அதனால்தான் பெருமாளால் பெரிதும் விரும்பப்படுகிறீர்கள். அந்த பசுமாட்டிற்கு போர்வை போத்தினீரே, எப்படிப்பட்ட வாத்சல்யம் அது! சுவாமி,
நித்தியப்படிக்கு தன் உதிரத்தை பாலமுதமாக தங்களுக்கு கொடுத்து உதவும் கோமாதா அது. அந்த பசு மழையில் நனைந்து குளிரில் வாடினால் காய்ச்சல் ஏற்படும். அதன் பாலை பருகும் உமக்கும் உடல்நிலை சுகமில்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீர் உடல் வாடினால் என் உள்ளம் வாடுமே. அதனால்தான் அந்த பசுவிற்கு போர்வையை நான் போர்த்தினேன். திருக்கச்சி நம்பிகளே, தங்களை போன்றவரை சிஷ்யராக அடைந்த யமுனாச்சாரியாரின் புகழ் காலங்களை கடந்து நிற்கும். தங்களுடைய தன்னடக்கத்தை வருங்காலம் மெச்சப் போகிறது பாருங்கள். அது சரி, தங்களை பிரிந்த அந்த காஞ்சி வரதன் எப்படி நலமாயிருப்பான்? அதில் என் சுயநலமும் அடங்கியிருக்கிறது. என்ன நம்பிகளே, என்ன சொல்கிறீர்கள்? தங்களுக்கு சுயநலமா? சுவாமி, நாம் எல்லோருமே விரும்பும் ஒரே நலம் வீடு பேராகிய மோட்சம் என்றும். அது அடியேனுக்கு எப்போது சித்திக்கும் என்று வரதனை வினவினேன். அந்த எம்பெருமான், உனக்கெப்படி நான் மோட்சத்தை அளிக்க முடியும்? பாகவத கைங்கரியம் நீ ஏதாவது செய்திருக்கிறாயா என்று கேட்டார். நித்தியப்படி பகவத் கைங்கரியம் செய்யும் தங்களையா அப்படி கேட்டார் அவர்? பகவத் கைங்கரியத்தில் அவருக்கு பிரீத்தி உகப்பு இல்லையாம். பாகவத கைங்கரியம் செய்பவர்களால் தான் அதிகமாக உள்ளம் குளிர்கிறாராம். நான் வீசும் கவரியால் புறம் மட்டும்தான் குளிர்கிறதாம். இதுவரை நீ வீசியதற்கு நாம் உன்னோடு பேசினோம் என்கிறார். நீ பாகவத கைங்கரியம் ஏதேனும் செய்து வந்தால் உள்ளம் குளிர்ந்து அகமகிழ்ந்து வீடு பேற்றை அருளுவேன் என்கிறார். அடியேனின் மனதிற்கு உடனே நினைவிற்கு வந்தவர் தாங்கள்தான் சுவாமி. எனவே தகுந்த நேரம் வாய்த்ததால் உமக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அந்த வரதனே எனக்கு அளித்தார். மாயம் செய்யும் மாயக்கூத்தன் அவன். அடியேனை போய் தங்கள் மனதில் தோன்ற செய்திருக்கிறானே. தங்கள் பெருமை தாங்கள் அறியாதவர் சுவாமி. அதனால் தான் இப்படி பேசுகிறீர். தங்களுக்கு செய்த சேவையில் முழுமை அடையாத நிலையில் உம்மால் நான் அடையாளம் காணப்பட்டு விட்டேனே. இந்நிலையில் வரதன் திருவுள்ளம் என்னவோ அடியேன் அறியேன். திருக்கச்சி நம்பிகளே, வீண் கவலை வேண்டாம். அந்த வரதனிடம் சொல்லுங்கள், இந்த அடியவன் திருக்கோஷ்டியோர் நம்பி உமது சேவையில் பூரண திருப்தி அடைந்தான் என்று. திருக்கச்சி நம்பிகளுக்கு இந்த அடியவன் அவசியம் மோட்சம் அளிக்க சொன்னான் என்று சொல்லுங்கள். பக்தவத்சலனாயிற்றே அவன். நிச்சயம் அப்பேற்றை உமக்கு அருள்வான். நன்றி சுவாமி, மிக்க நன்றி. இந்தா வாயை திற. ஐயோ காரமா, நாக்கெல்லாம் எரியுது, எனக்கு வேணாம். என்னடி கமலை, இதுவா காரம்? பருப்பு சாதம் நெய் விட்டு பிசைந்திருக்கிறேன். இதில் எங்கடி காரம் வந்தது? காரம் தான், வேணும்னா நீ சாப்பிட்டு பாரு. ஏய் ஏய் கமலை, ஏய் என்னம்மா? எங்கே ஏடி போகிறாய்? சாப்பிட்டு விட்டு போடி. எனக்கு வேண்டாம் அம்மா. பாடாய் படுத்துகிறாய் நீ என்னை. உனக்கு சாதம் ஊட்டுவதற்குள் எனக்கு உயிர் போய் உயிர் வருகிறது. சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறாய். என் கண்ணில்லையா, சமத்தில்லையா நீ? இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பிசைந்து கொண்டு வருகிறேன். சமத்தாய் சாப்பிட்டு விடுவாயாம். அம்மா, அக்கா பூமாதேவி எங்க போயிருக்கா? ஆமா, இது மிகவும் முக்கியம். சொல்லுமா. அவள் எங்கோ சிநேகிதிகளோடு விளையாட போயிருக்கிறாள். அக்காவோட சிநேகிதிங்க என் விளையாட்டுக்கு சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா. ஆமாம், நீ பொம்மை போல் குட்டியாய் இருந்தால் யார் உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக் கொள்வார்கள்? அதற்குத்தான் சொல்கிறேன், நன்றாக சாப்பிடு என்று. நன்றாக சாப்பிட்டால் தானே நீயும் அக்காவை போல பெரிய பெண்ணாக வளர முடியும். பிறகு பார், எல்லோரும் உன்னை நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு விளையாட்டில் சேர்த்துக் கொள்வார்கள். நிஜமாவா அம்மா? நிஜமாகத்தான் சொல்கிறேன். நான் உன்னிடம் பொய் சொல்வேனா? இந்த சாப்பிடு. வேண்டாம். சரி, நான் ஒரு கதை சொல்வேனாம். அதை கேட்டுக்கொண்டே நீ கிண்ணத்தில் இருக்கும் சாதம் மொத்தத்தையும் சாப்பிட்டு விடுவாயாம். கதை சொல்லுவியா? அப்படின்னா சாப்பிடுறேன். கதை சொல்லு, கதை சொல்லு. சொல்கிறேன், வா, இப்படி வந்து உட்கார்.
வாயை திற. ஆ, சமத்து குட்டி. இந்தா இன்னொரு வாய். கதை சொன்னாதான் சாப்பிடுவேன். சரி. ஒரு பெரிய காடு, அதில் ஒரு ஆறு, அதன் கரையில் ஒரு பெரிய மரம். வாயை திற. ஆ, ஆம். அந்த மரத்தில் ஒரு புறா உட்கார்ந்து கொண்டு அப்படியும் இப்படியும் பார்த்து கொண்டிருந்தது. எதுக்காகமா அப்படி பார்த்து கொண்டிருந்தது? நீ வாயை திற, அப்பொழுதுதான் நான் சொல்வேன். அதனுடைய தோழி வருகிறாளா என்று பார்த்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு வேடன் அதை பார்த்து விடுகிறான். அம்பை எடுத்து புறாவை குறிவைக்கிறான். அம்மா, அந்த வேடன் பாவம், அந்த புறா மேல ஏன் அம்பு விடுறான்? அதை கொன்று சாப்பிடலாமே என்றுதான். ஐயோ பாவம். நீ நினைப்பது போலத்தான் ஒரு எறும்பும் நினைத்தது. வேடன் அம்பை விட போகும் சமயம் அவன் காலை அந்த எறும்பு கடித்து விட அவனுடைய குறி தப்பி போகிறது. அம்மா, புறா தப்பிச்சிருச்சா? ஆமாம். நீ கதையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பார். கிண்ணத்தில் சாதம் அப்படியே இருக்கிறது. சாப்பிட்டால்தான் மேற்கொண்டு கதையை சொல்வேன். எங்கேயா? ஒரு நாள் புறா மறுபடியும் அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்படியும் இப்படியும் பார்த்து கொண்டிருந்தது. ஐயோ, மறுபடியும் வேடன் வந்துட்டானா? இல்லை, தன்னை காப்பாற்றிய எறும்பு எங்கே என்று பார்த்தது. அது ஆற்று தண்ணீரில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. உடனே புறா அந்த மரத்திலிருந்து ஒரு இலையை தன் மூக்கால் பறித்து தண்ணீரில் போட்டது. அதில் ஏறி எறும்பும் பத்திரமாக கரை வந்து சேர்ந்தது. தன்னை வேடனிடமிருந்து காப்பாற்றிய எறும்பை இப்போது புறா காப்பாற்றி விட்டது. சரி, சாப்பிடு. அம்மா அம்மா, இன்னொரு கதை சொல்லுமா. எனக்கு வேறு எந்த கதையும் தெரியாதடி. எனக்கு கதை வேணும். தெரியாது கமலை. நான் சொல்கிறேன். ஹாய் திருக்கச்சி மாமா. வாருங்கள், அமருங்கள். நீங்களும் அமருங்கள். நீங்க கதை சொல்றீங்களா மாமா? நீ இப்பொழுது சாப்பிடுகிறாயே அன்னம், அதை பற்றி ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. உலகத்திற்கெல்லாம் அன்னம் அளிப்பவன் ஒருவன் இருக்கிறான். மாமா, அவன் நெய் சாதம் பருப்பு சாதம் எல்லாம் போடுவானா? கேட்டவர்க்கு கேட்டபடி அனைத்தையும் கொடுப்பானம்மா. எங்க இருக்கிற மாமா அவன்? யாருக்கும் தெரியாது. சில பேர் அவன் சமுத்திரத்தில் ஆதிசேஷன் மேல் படுத்துக் கொண்டிருக்கிறான் என்பார்கள். சிலர் உப்பில் கரித்துக் கொண்டிருக்கிறான் என்பார்கள். வெள்ளத்தில் இனிப்பாக இருக்கிறான் என்பார்கள். சூரியனில் வெப்பமாகவும் சந்திரனில் குளிர்ச்சியாகவும் அவன் இருக்கிறான் என்பார்கள். போங்க மாமா, இது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் நேரடியாக கதைக்கு வருகிறேன். உலகத்திற்கெல்லாம் படியளப்பவனுக்கு ஒரு மனைவி. மனைவினா? உன் அப்பாவிற்கு உன் அம்மா போல். ஆனால் அவள் உன் அம்மாவை போல் அல்ல, குறும்புக்காரி. ஒரு நாள் அவள் கேட்டாள், இன்று சகல ஜீவராசிகளுக்கும் அன்னம் போட்டு விட்டீர்களா என்று. அவனும் போட்டு விட்டேன் என்றான். ஆனால் அவனுடைய மனைவி என்ன செய்திருந்தால் தெரியுமா? ஒரு குங்குமச் சிமிழுக்குள் எறும்பு ஒன்றை போட்டு வைத்திருந்தாள். இதற்கு எங்கே அன்னம் போட்டீர்கள் என்று அந்த எறும்பு இருந்த குங்குமச் சிமிழை எடுத்து அதை திறந்து காண்பித்தாள். அந்த எறும்பின் அருகில் ஒரு அரிசி இருந்தது. சரி கமலை, சாப்பிட்டாயிற்று. உள்ளே போய் நன்றாக வாயை அலம்பிக்கொள் போ. சரிம்மா. நீங்கள் வந்தது நல்லதாக போயிற்று. கமலையிடம் கதை சொல்லி சாப்பிட வைத்து விட்டீர்கள். ஆமாம், சோமயாஜி எங்கே? அகத்துக்குள் இருக்கிறாரா? அவர் உங்களை தேடிக்கொண்டு தானே காஞ்சிபுரம் சென்றிருக்கிறார். என்னை தேடிக்கொண்டா? நன்றாக இருக்கிறது நீங்கள் சொல்வது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாளை சேவிக்க முடியவில்லையே என்று காஞ்சியில் உள்ள வரதனை சேவிக்கப் போயிருப்பார். ஓ, உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் அம்மா. மிகவும் துரதிருஷ்டவசமான ஒன்று. எத்தனையோ சத் விஷயங்களை கற்றுத் தேர்ந்த அவருக்கே இந்த கதி என்றால், என்னை போன்ற தற்குறிகளுக்கு
என்ன நேர்ந்திருக்கும்? இது அவரை மிகவும் பாதித்திருக்கிறது. அதனாலேயே நாட்டமும் உற்சாகமும் இல்லாமல் இருக்கிறார். ஆமாம், மனதில் இருக்கும் அந்த வலி குறைய குறையத்தான் மீண்டும் சோமயாஜி தன் பழைய நிலைக்கு வருவார். அது சீக்கிரம் நடக்காதா என்றுதான் நான் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த விஷயத்தால் ராமானுஜனின் மனோநிலை எப்படி இருக்கிறது? இவருக்கு மேல் மன அழுத்தத்துடன் இருக்கின்றான். தன்னால் தன் தந்தைக்கு இப்படி ஒரு அவமானமும் தண்டனையும் கிடைத்துவிட்டதே என்றெண்ணி எப்போதும் சோர்ந்த முகமாகவும் சோகத்துடனும் இருக்கிறான். வேத பாடங்களில் கூட கவனம் செலுத்துவதில்லை. அப்படியா? நான் அவனோடு பேசி பார்க்கிறேன். அவனை கூப்பிடுங்கள். அவன் வீட்டில் இல்லையே. வீட்டில் இல்லையா? ராமானுஜன் எங்கு போயிருப்பான்? ராமானுஜா, அடியேன். ராமானுஜா, எதற்காக இங்கு வந்து தனிமையில் இருக்கிறாய்? வடிவான உன் முகம் ஏன் இப்படி வாட்டத்துடன் இருக்கிறது? ராமானுஜனின் முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகை காணவில்லையே. இப்படி ஆற்றங்கரையில் தனியே இருந்து உன்னை நான் பார்த்ததில்லையே. உண்மைதான். இந்த சலனமற்ற ஆறும் மெதுவே வீசும் காற்றும் தான் இப்பொழுது எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஏன் ராமானுஜா இப்படி விரக்தியாய் பேசுகிறாய்? நூற்றாண்டு காலங்கள் வாழ்ந்த ஒரு வயோதிகரின் பேச்சு போல் அல்லவா இருக்கிறது நீ பேசுவது? உன் வயதை ஒத்த சிறுவர்கள் வேடிக்கையும் விளையாட்டுமாக காலத்தை கழிக்கும் போது நீ மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாயே. வித்தியாசமாகத்தான் இருக்கிறேன் நம்பிகளே. அது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஒருவேளை இதுவே என் பலவீனமோ என்று கூட நினைக்கிறேன். அது பலமோ பலவீனமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ எல்லோரை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறாய் என்று எதை வைத்து சொல்கிறாய்? என் எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஏனோ அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே.